ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். துரைக்கரன் சார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். மீண்டும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் பிரிந்து சென்றவர்கள்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. இதில் சி விஜயபாஸ்கரும் அதே மாதிரி சி.வி. சண்முகம் மட்டும் அவங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லாமல் இருக்கிறாங்க இல்லையா. தேர்தல் தோல்வி, அதே மாதிரி கட்சிகள் ஒன்றிணைந்தாலும் கூட அவங்களுக்கான பொறுப்புகள்ன்றது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத ஒரு நிலையாக இருக்குது. என்ன நடந்துட்டு இருக்கு சார் அதிமுகவில்? இதில் எப்படி ஒரு ஹேண்டில் பண்ண போகிற அதிமுக பொதுச் செயலாளர்? இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த குழப்பமான நிலை, சிக்கல், ஒரு பெரும் பிரச்சனை என்பது இதுவரையிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றிலே இல்லாத ஒன்றாகத்தான் நான் பார்க்கிறேன். கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவு என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள், தொண்டர்கள், அடிமட்ட நிர்வாகிகள் வரையிலும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஒரு மிகப்பெரிய பின்னடைவு, சரிவுக்கு சென்று விட்டது. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் கழகம் வெற்றி பெற வேண்டும் என்றால் எல்லோரும் வெளியே சென்றவர்கள், வெளியேற்றப்பட்டவர்கள் அனைவரும் வர வேண்டும் என்கிற கருத்தாக்கம் இருந்தது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒற்றை தலைமை என்று அவர் பிரகடனப்படுத்தி கொண்டு அதன் பிறகு பொதுச் செயலாளராகவும் தன்னை நிலைநிறுத்தி கொண்டதற்கு பிறகு கட்சி ஒரு சரியான திசை வழியில் போகலை, சரியான வியூகம் வகுக்கவில்லை, கட்சியின் முன்னணியினரை கலந்து ஆலோசிக்கவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை கடந்த 4-5 ஆண்டுகளாக நான் பொது வெளிகளில் சொன்னேன். கடந்த ஒரு மாதமாக 3 வாரங்களாக அங்கே இருந்தவங்க சொல்கிறாங்க. யார்? தங்கமணி, வேலுமணி, விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகம் போன்றவர்கள் இதே கருத்தை முன்வைக்கிறாங்க. ஸோ இந்த நிலைப்பாடு என்பது ஒரு தலைமைக்கு அழகல்ல. கட்சியை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் வழியில் கொண்டு போகணும். தங்களுக்கு எதிராக களமாடியவர்களை எல்லாமே அரவணைத்தவர்கள் தான் அந்த இருபெரும் தலைவர்களும். அவர்கள் காலத்தில் தலைமை கழகம் உயிரோட்டமாக இருந்தது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், தலைமை நிலை செயலாளர், அமைப்பு செயலாளர்கள், பொருளாளர் எல்லோருமே வந்து ஒரு டிஸ்கஷன் நடக்கும், தினந்தோறும் நடக்கும். அங்கே நூற்றுக்கணக்கான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் காலையில் 10 மணிக்கு வந்தாங்கன்னா இரவு அந்த அலுவலகத்தை பூட்டுற 9 மணி வரைக்கும் அங்கே ஒரு பெரிய திடல் இருக்கும். அந்த திடலில் உட்காந்து தேசிய அரசியல், மாநில அரசியல், கட்சி நிலவரம் இதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு போவாங்க. இன்றைக்கும் கூட நீங்கள் சென்னையில் இருக்கிற சிறிய சிறிய கட்சிகள் அலுவலகத்துக்கு கூட போய் பாருங்கள். உதாரணத்துக்கு விசிக, பாமக, தேமுதிக, இதை தாண்டி சிபிஐ, சிபிஎம், திமுக, காங்கிரஸ் அலுவலகங்களுக்கு போய் பாருங்கள். அந்த அலுவலகங்கள் இருக்கிற நடைமுறை, அங்கே வருகிற நிர்வாகிகள் மற்றவர்களை பார்க்கலாம். ஆனால் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தலைமை கழக நிர்வாகிகள் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றம் இருக்காங்க. என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் ஒரு 40-42 அமைப்பு செயலாளர் இருக்காங்க. ஏராளமான நிர்வாகிகள் இருக்கிறாங்க. ஆனால் அங்கே 2 தம்பிகள் மட்டும்தான் நிர்வாகிகளாக இருந்து கட்சியை நடத்துகிறாங்க. ஸோ இந்த நிலைப்பாடு என்பது கட்சியை சரியான திசை வழியில் கொண்டு செல்லவில்லை. இன்னொரு இதையும் பதிவு பண்ணிடுறேன். கட்சியினுடைய பைலா படி ஒவ்வொரு ஒன்றிய, நகரம், மாநகரம், மாவட்ட கழகங்களில் 3 மாதத்திற்கு ஒரு முறை செயல் வீரர்கள் கூட்டம் போடணும். அந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் கட்சியினுடைய உள் விவகாரங்களை விவாகரித்து அதை விவாதித்து தீர்மானங்கள் நிறைவேற்றி கட்சி தலைமைக்கு, தலைவர் காலத்தில் அந்த மாதிரிலாம் இருந்தது. ஆனால் அதற்கடுத்து செல்வி ஜெயலலிதா காலத்திலும் ஒரு சில பீரியடு இருந்தது. அங்கே மனுக்கள் வாங்குறதுக்குன்னே நிர்வாகிகள் ஒரு 5 பேரை தனியாக போட்டு நடைபெற்றது. ஒரு கட்சி நிர்வாகிகள் மீது குற்றச்சாட்டு என்றால் அதை தலைமை கழக நிர்வாகிகள், அமைப்பு செயலாளர்கள் விவாதித்து முடிவெடுத்து அவர்களை எச்சரித்து நடவடிக்கை எடுக்கிற நிலைமையெல்லாம் கூட இருந்தது. சார், எனக்கு இன்றைக்கு அமைப்பு ரீதியாக பலகீனப்பட்டு போய் எப்படி சார் இருக்குது? ஏன்னா இப்போ இதில் ஒரு 20+ நபர்கள் எம்எல்ஏக்களை வந்து அவங்களுடைய பொறுப்புகளை பறிக்கப்பட்டிருக்குது. ஆனாலும் திரும்ப மீண்டும் உள்ளே வந்திருக்காங்க. 2 முன்னாள் அமைச்சர்கள் மட்டும் தனியாக இருக்கிறாங்க. அவங்க எங்கே போகுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? மீண்டும் அந்த எஸ்பி வேலுமணியோ அல்லது வந்து ஆர் காமராஜோ முன்னாள் அமைச்சர்கள் மீண்டும் வந்ததுன்றது வலுவாக மாறி இருக்குதா அல்லது தற்காலிகமான இந்த பிரச்சனைக்கான தீர்வாகவே இருக்குதா? இல்லை, இது வந்து மனத்தாங்கல், விரிசல், ஒரு அணியாக பிரிந்து வெளியிலே வந்து 25 பேர் தாவேகாவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்த உடனேயே எங்களுக்குள்ள பிளவு இல்லை, கருத்து வேறுபாடு தான் அப்படிங்கிறது இந்த புண்ணுக்கு புணுகு பூசும் செயல் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இவர்களுடைய செயல் தவறானது. மிக மிக ஒரு மோசமான முடிவை சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி இந்த நிலைப்பாட்டை எடுத்தது. அதே போல் அந்த 4 பேர் சென்றதும் என்பதும் மிகப்பெரிய வரலாற்று பிழை. அது சுய ஆதாயத்திற்காக தன்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு செய்கிற பச்சை துரோகம் அப்படின்னு நான் இல்லை சார். இப்போ நான் கேட்குறது என்னன்னா, இந்த 25 பேர் எதிராக வாக்களித்தாங்க இல்லையா? இப்போ அவங்க மீண்டும் இங்கே உள்ளே வந்திருக்கிறாங்க அப்படின்றப்போ அதில் 4 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க எம்எல்ஏ, 2 பேர் வந்து நிலைப்பாட்டை இன்னும் அறிவிக்கலை.
கட்சி தாவல் தடை சட்டம் தங்கள் மேல பாயும், அதிலிருந்து பின்வாங்கணும் அப்படின்றதுக்கான ஒரு வியூகத்தோட அதிமுகவுக்குள்ள வந்திருக்கிறாங்களா, அல்லது எதிர்காலத்துல இந்த 25 பேரும் வேற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாங்கன்னா அது ஃபியூச்சர்ல ஒரு பெரிய டேமேஜ் அதிமுகவுக்குள்ள ஏற்படுத்தும் இல்லையா? இல்லை, நிச்சயமாக. இதில் என்னன்னா, கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 5ஆம் தேதி ஃபுல் ரிசல்ட் வந்துருச்சு. 6ஆம் தேதி தலைமை கழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த கூட்டத்தை அங்கே கூட்டி, தலைமை கழகத்தில் கூட்டி, இந்த 47 பேரிடமும் கையெழுத்து வாங்கி இந்த சட்டமன்ற குழுவின் தலைவராக எடப்பாடி பழனிசாமி, அந்த துணைத் தலைவர், மற்ற கொறடா எல்லாம் இந்த நியமனத்தை அப்போதே முடிவெடுத்து கொண்டு போய் பேரவைத் தலைவரில் கொடுத்துருக்கலாம். ஆனால் புதுச்சேரிக்கு போனது, புதுச்சேரி ரிசார்ட்டில் தங்கி இன்றைய அரசியல் சூழல் நம்மை நோக்கி வருகிறது, அதிமுகவை நோக்கி வருகிறது, நல்ல செய்தி, இனிப்பான செய்தி வரும் என்று திரு எடப்பாடி பழனிசாமியே அந்த ரிசார்ட்டில் இருந்த எம்எல்ஏக்கள்கிட்ட பேசுகிறார். அப்போ இந்த நிலைப்பாடு என்பது எங்களுக்கு ஏற்புடையது அல்ல. வெறும் 3வது இடத்துல 47 எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு இவர் எப்படி முதலமைச்சராக முடியும்? இந்த குற்றச்சாட்டை தான் வெளியில வந்து சிவி சண்முகவேல். எனக்கு புரியுது. இந்த பிரச்சனை ரெசார்ட்டுக்குள்ள நடந்துச்சா சார்? ரெசார்ட்டுக்குள்ள இபிஎஸ்னுடைய இந்த ஸ்டாண்ட் தவறுன்னு சொல்லி பேசப்பட்டதா, அல்லது இந்த ஃபார்முலா, இந்த வியூகம் பொய்த்து போனதுக்கு அப்புறம் தங்களுக்கு எதுவும் கிடைக்காது அப்படின்ற அடிப்படையில் அவங்க அதிமுகவினுடைய நிலைப்பாட்டிலிருந்து வெளியில வராங்க? இல்லை, இப்போ நீங்கள் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, அங்கேயே நாங்கள் கடுமையாக ஆட்சேபித்தோம், எதிர்த்தோம், திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று களமாடினோம், அந்த திமுகவை நாம் இணைத்து அரசு நடத்துவது என்பது ஏற்புடைய செயல் அல்ல அப்படிங்கிறத வலியுறுத்தினோம். இந்த திமுகவை வீழ்த்தி நம்மால் அரசமைக்க முடியாத நிலையில் மக்கள் தாவேகாவுக்கு அவங்க வாக்களித்து வந்துட்டாங்க, எனவே வெளியிலிருந்து ஆதரவு அளிப்போம் என்கிற நிலைப்பாட்டில் தான் வந்தால் அமைச்சர்கள், வாரியத் தலைவர் நாங்கள் கேட்கவும் இல்லைன்னு சிவி சண்முக வேலுமணி தரப்பு. இன்னொரு தரப்பு தவேகா தரப்பில் ஆதவர்ஜனா, இது வந்து நட்பு ரீதியாக, தோழமை ரீதியாக இருக்குது. உள்ளே என்ன நடந்தது, என்ன பேரம் பேசப்பட்டதுங்கிறது வலைத்தளங்களில், ஊடகங்களில் வருது. அது நம்ம முழுமையாக அந்த உள் விவகாரங்கள் தெரியாமல் நம்ம பேசுறது என்பது எனக்கு புரிஞ்சிக்க முடியும். சரியானது. இப்போ இதில் அந்த 25 பேர் எடுத்துக்கூடிய நிலைப்பாடு இருக்கு இல்லைங்க சார்? ஒன்று, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட கேட்ட மாதிரி கட்சி தாவல் தடை சட்டம் தங்க மேலே வந்து தங்களுடைய அதிகாரம் பறிக்கப்பட்டுடும் அப்படின்ற அச்சத்தில் ஒரு சமரச முயற்சி, தற்காலிக சமரச முயற்சிக்குள்ள அவங்க இருக்கிறாங்களா, அல்லது எதிர்காலத்தில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரை மாற்றிட்டு நாம வந்து தொண்டர்களுடைய அடிப்படையில் ஒரு பொதுச் செயலாளரை உருவாக்கலாம், அதற்காக நம்ம வந்து உள்ளதான் இருக்கணும் அப்படின்ற இன்டேக் பாலிட்டிக்ஸ் எடுத்திருக்காங்க? ரெண்டுமே இருக்கு. என்னன்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து அந்த 25 பேரை தகுதி நீக்கம் செய்யணும்னு ஒரு மனுவை கொடுத்தாங்க. இந்த எடப்பாடி உட்பட 22 பேரை தகுதி நீக்கம் செய்யணும்னு விஜயபாஸ்கர், வேலுமணி தரப்பிலிருந்து ஒரு மனு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த 2 மனுக்களையும் எப்படி பரிசீலிக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்தது. இது என் பரிசீலனையில் இருக்கிறது, அடுத்து சட்டமன்றம் கூடும்போது தான் நான் முடிவெடுப்பேன் அப்படின்னாரு. பேரவைத் தலைவருக்கு என்று ஒரு பிரத்யேக அதிகாரம் இருக்கிறது, அந்த அடிப்படையில் என் முடிவை அறிவிப்பேன்னு சொன்னார். அப்போ இதற்கு இடையில் இந்த பிரிவு மறுபடியும் போய் இணைந்து 2 தரப்புமே போய் இவர்கள் மீதான குற்றச்சாட்டை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம், இந்த தகுதி இழப்பு என்பது வேண்டாம் அப்படின்னு 2 தரப்புமே கொடுத்துட்டாங்க. இப்போ ஒருங்கிணைஞ்சிட்டாங்க. ஒருங்கிணைந்தது என்ன பலன்னா, ஒரு 4 எம்எல்ஏக்களை இழந்தது தான் பலன். 47 என்கிற இலக்கம் 43 என்று ஆகிவிட்டது. அப்போ ஒரு சரியான புரிதலோடு இதை வழிநடத்துவதற்கு தேர்தலுக்கு முன்பும் தேர்தலுக்கு பின்பும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவறிவிட்டார் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. அவரு ஹோல்ட் கரெக்டா வச்சிருக்காரு இல்லையா சார்? அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் கரெக்டா வச்சிருந்தா இந்த பிளவே வந்திருக்காது. அப்படி ஹோல்ட் கரெக்டா வச்சிருந்தாருன்னா இந்த அணி பிரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லையில. அதுதான் எனக்கு புரியுது. எனக்கு அந்த இடத்துல சிவி சண்முகமோ அல்லது எஸ்பி வேலுமணியோ, ஆர் காமராஜோ, சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் பெட்டியல் இருந்து ரொம்ப முக்கியமான அதிமுகவுடைய ஆளுமைகளுங்க. இவங்க முன்னாள் அமைச்சர்களாக இருந்திருக்காங்க, செல்வாக்கு மிக்க தலைவர்களாக இருக்காங்க. அதை தாண்டி நான் கேட்கறது சார், ஒரே ஒரு கேள்விதான் சார். இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு, அப்படி பண்ணிட்டாங்க. ஆனாலும் கட்சியை உடையக்கூடாது, அடுத்த தலைவர்களை நம்ம உருவாக்கணும், இவங்களை நம்ம செக் பண்ணிட்டே இருக்கணும்ன்ற ஒரு ஸ்டேட்டஸ்ல தானே வச்சிருக்கிறாரு இப்போ அவரு. இந்த விஷயத்தை பொறுத்தளவில் அவர் கட்சியில் பொறுப்புகளிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஆட்கள் இருக்காங்கல்ல, திரு தங்கமணி, திரு வேலுமணி, அவங்க தான் எடப்பாடி பழனிசாமியோட வலக்கரமாக இடக்கரமாக இருந்து அவர் முதலமைச்சரானது, எதிர்க்கட்சி தலைவரானது, எல்லா வித விஷயங்களுக்கும் அவங்க தான் இருந்தாங்க. திரு சிவி சண்முகம் தான் அனைத்து சட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டவர், உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், தேர்தல் ஆணையத்திலலாம். அப்போ இப்படிப்பட்டவர்களையும் தூக்கி எடைபார்க்கக்கூடிய இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்கிறது போது தான் இவங்களுடைய ஆவேசம், ஆத்திரம் அதிகமாகி போயிடுச்சு. நீங்கள் ஒன்றிணைந்து ஒரு தோல்வி ஏற்பட்டு விட்டது என்றால் எல்லோரும் ஒன்றிணைந்து இதை மீட்டெடுத்து பிறகு ஒரு சுய பரிசோதனை செய்து இந்த கட்சியை மீண்டும், இந்த கட்சியில்
அவரே சொல்கிறார் 2,16,00,000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியே சொல்கிறார். அப்போ இதில் கிட்டத்தட்ட 1.5 கோடி ஒரு 50-60 லட்சம் பேர் நிர்வாகிகளே இருப்பாங்க. கிராமக்களை தொடங்கி நிர்வாகிகளே இருப்பாங்க. அந்த அடிமட்ட நிர்வாகிகள் கட்சியினுடைய தொண்டர்கள் ஒருபோதும் அணி மாற மாட்டாங்க. இந்த இன்றைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பி, முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் வாரிய தலைவர்னு பதவிகளுக்கு பொறுப்புகளுக்கு வகித்தவர்கள் பொறுப்புகளை தேடி போவாங்க. ஆனால் அடிமட்ட உறுப்பினர்கள் ஒருபோதும் போக மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த தோல்விக்கு ஒரு தார்மீக பொறுப்பேற்று நான் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலகுகிறேன், செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி விவாதித்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிற மாதிரி பேசுவோன்னு சொல்லியிருந்தாருன்னா பிரச்சனையே இல்லை. அப்போ இவர் பிடிவாதமாக வெறும் மாவட்ட செயலாளர் நிர்வாகிகளை கூப்பிட்டு ஒரு தீர்மானத்தை போட்டு விரைவில் ஜூன் மாதம் செயற்குழு போட போகிறதா ஒரு தகவல் இருக்குது. அங்கே இதை தீர்மானம் வச்சுட்டு வழக்கம் போல் டிசம்பரில் பொதுக்குழு வச்சு புரியுது சார் எனக்கு. அப்போ இவர் அதிமுகவோட பொதுச் செயலாளர் இடத்திலிருந்து நகரணும், அதுதான் இவங்களுடைய டிமாண்டாக இருக்கும். பொதுக்குழு இது வெடிக்கும்னு சொல்ற வரீங்களா? அப்போ இல்லை நிச்சயமாக பொதுக்குழு என்பது ஜனநாயக ரீதியில் விவாதத்திற்கு அனுமதித்தால் மிகப்பெரிய அளவில் இனி அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லையே. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின பைலாப்படி நீங்க 1976 பொதுக்குழுவில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு எதிராக வருது. இந்த அதிமுக என்கிற மாநில கட்சியை அனைத்து இந்திய அதிமுக என்கிற தேசிய கட்சியாக மாற்றுவதற்கு அன்றைக்கு கோவை செழியன், சிபி வேலப்பன், நம்ம ஜி விஸ்வநாதன், உ பிள்ளப்பன், விருதுநகர் சீனிவாசன், இந்திரகுமாரி போன்றவர்கள் அன்றைக்கு புரட்சித் தலைவருக்கு எதிராக பொதுக்குழுவில் கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்க. தலைவர் பொதுச் செயலாளர் இருக்கையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கிறார், அவருக்கு எதிரான விமர்சனங்கள். அதற்கு பதிலளிப்பதற்கு இந்த பக்கம் நம்ம நாஞ்சில் கி மனோகரன் அவர்கள், எஸ் சி சோமசுந்தரம், காளிமுத்து போன்ற பல முன்னணியினர் இவர்களுக்கு பதிலளிக்கிறாங்க. இப்போ பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றி வாக்கெடுப்பு கொடுக்கிற பொழுது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பொதுச்செயலாளர் எடுத்த முடிவு தான், அந்த முடிவுக்கு ஒட்டுமொத்தமாக கட்டுப்படுவோம், கட்டுப்பட முடியாதவர்கள் வெளியே போங்கன்னு போயிட்டாங்க. அவங்க போனாங்க. இப்ப இந்த அதுதான் இந்த கட்சி என்பது மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் உடைய நிலைப்பாட்டுல இபிஎஸ் இருக்கிறாரா, எம்ஜிஆரா இருக்கிறாரா இந்த இடத்துல கட்சி? இல்ல அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு இணையாக இனி எந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமை பொறுப்புக்கு வருவ முடியாது. அவர்களுடைய அடியொற்றி, அவர்களுடைய அணுகுமுறை, அவர்களுடைய நடைமுறை இதை பின்பற்ற வேண்டும் என்பதுதான். தான் அடித்த மூப்பாக தான் தோன்றித்தனமான செயல்கள் என்பது ஏற்புடையது அல்ல என்பதுதான் வெளியில் வந்தவர்களுடைய இதுவும் இருக்குது. இவரே கட்சியில் பொதுக்குழு கூட்டி இவரே இருக்கட்டும், இன்னொரு 10-100 தோல்வி வந்தால் கூட பரவாயில்லைன்னு முடிவு எடுத்தால் கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவர் அந்த சுய பரிசோதனை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் 80 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி இல்லை, ஒரே ஒரு உதாரணம் தான். 80 சட்டமன்ற தேர்தலில் தோல்வின்னொன்னே அன்றைய திமுக தலைவர் கருணாநிதியும் பொதுச் செயலாளர் அன்பழகனும் எங்கள் பதவியை ராஜினாமா செய்கிறோம், இந்த தோல்விக்கு நாங்களே பொறுப்பேற்கிறோம் அப்படின்னு கொடுத்தாங்க. அது ஏற்கலை, செயற்குழு பொதுக்குழு அதை ஏற்கலை, அவங்கள தொடர வச்சுட்டாங்க. ஸோ அந்த அணுகுமுறை வேணுங்கிறேன். எல்லோரையும் அரவணைக்கும் போக்கு ஒரு தலைமை பண்புடையதாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய பார்வை.